இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். அப்ப புரியும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். நீங்க நினைக்கிற மாதிரி இவன் பொறுப்பானவன் இல்லம்மா, நம்பர் 1 பைத்தியக்கார. ஒரு பக்கமா தனுஷ் அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு, இன்னொரு பக்கமா விஷால் அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லணும்னா எஸ் ஐம் கோயிங் டு கம் இன்டு பாலிடிக்ஸ், அவ்வளோதான். லெட்ஸ் ஆல் ஓவர். வரப்போறேன், அவர் சொன்னாதான் வருவேன், வர நேரத்தில் வருவேன், வந்தாலும் வருவேன், அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பல நடிகர்கள் அரசியல் கட்சிகள் தொடங்கி இருந்தாலும் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது 2.5 வருஷம் அரசியலுக்கு வந்தாரு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? ஏய் என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். அடுத்தா லாரன்ஸ் மாஸ்டர் வந்தாரு, அவருடைய அரசியல் நான் தான் வரப்போறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி மக்களிடம் கருத்துக்கெல்லாம் கேட்டார். அதெல்லாம் மக்கள் முடிவு மக்கள்கிட்ட திருப்பி விடுறீங்க. ஆனா எனக்கு சம்மந்தம் இல்லைங்கண்ணா. மக்கள் தான் வேணான்ட்டாங்க, மக்கள் கிளம்புங்க. இன்னொன்னையும் நீங்க மனசுல வச்சுதான் சார் பேசணும். சொல்லுங்க. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது. யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க? நான் 2 பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்க தட்டி கொடுக்கணுமா? உன்ன மேடை கிடைச்சிச்சு, மைக் கிடைச்சிச்சு, இஷ்டத்துக்கு பேசுறது. ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. பாரு, உன் தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்சு அவன நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். போய் உட்காரியா, மைக்கு கிடைச்சா முழுங்கிடுவே நீ. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்ப மத்தவங்களுக்கு தெரியாது. தனுஷ் இயக்கி பெரும் வசூல் சாதனை படைத்த ராயன் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சமூக மற்றும் தேசிய விழுமியங்களை வளர்க்கும் சிறந்த திரைப்படத்திற்கான தனித்துவமான விருதை தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் பெற்றுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நடிகர் தனுஷிற்கு நடுவர் குழுவின் சிறப்பு குறிப்பு, அதாவது ஸ்பெஷல் மென்ஷன் அங்கீகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? அதுக்கு தான் பதில் சொல்லிருக்காருல்ல சார். படச்சென்ன படத்துல நடிச்சேன், 3 படத்துல நடிச்சேன், அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கல யாராவது கேட்டீங்களா? நாங்க ஏன்பா கேட்கணும்? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? இருந்த காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானே. ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சின்தான். நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுக்கு நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. அம்மாவை பத்தி சொல்லவே இல்லை சார். அம்மா பேர் என்ன சார்? அம்மா பேரு ரங்கம்மா. ராமசுவாமி நாயுடு ரங்கம்மா. ரங்கம்மா. ஓ, நீங்க மதர் டங் தெலுங்கு కదా? கான்ஃபிடன்ஸ் లేదు. அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீ மந்திரி பதவிக்காக அதை மறைத்து விட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடி இருக்கிறாயே. தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியா நடிக்கிற நீ ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தானே நடிக்கிற. இப்ப நாங்க ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும்? அதுக்கெல்லாம் ஏன் விருது கொடுக்கல? நாங்க ஏன்பா கேட்கணும்? ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்ல. அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம பூட்ட
சம்பாதிக்கவும் செய்கிறீங்க இல்லையா? அது எதுக்கு நீங்கள் செத்து போனால் செலவிக்கணும்? எதுக்கு மணிமண்டபம் கட்டணும்? எதுக்கு அரசு மரியாதைன்னு கேட்குறேன். மருமகன் தனிச்சு ஒரு பொண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி படம் கட்டி அமலாப்பா தாலி வந்து அத்தனை போய் தாலி ஆத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கண்டிக்க வக்கில்ல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான் என்னங்க? தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. அப்போ உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. ஊரே சேர்ந்து அடிக்குது. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா இந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. அண்ட் பிஜேபியின் நோக்கத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றும் வகையில் தனுஷ் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறதா? அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓம் நமசிவாயன்றாரு, ஜெய்ஹிந்த்ன்றாரு, ஆன்மீக அரசுன்றாரு. இதெல்லாம் பிஜேபிக்காரங்க பேசுகிற வார்த்தை. சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க பேச்சு. இல்ல விஜய்க்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கு? இல்ல விஜய்க்கு தமிழக மக்கள் கொடுத்த அந்த ஹோப் எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க. விஜயகாந்துக்கு கொடுக்கல, கமலுக்கு கொடுக்கல, சிவாஜி கொடுக்கல, பாக்யராஜ் கொடுக்கல, டி ராஜேந்தர் கொடுக்கல, SSR கொடுக்கல, சரத்குமார். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எண்ணிலடங்காதவர்களுக்கு கொடுக்கல, விஜய்க்கு கொடுத்தாங்க. there is something. அது வந்து இந்த 20 ஆண்டு கால உழைப்பு, ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஓகே, அவங்க ஜெயிக்கிறதுக்கு விஜய் மேலாம் வரதுக்கு வாய்ப்பு 0% நான் நம்புறேன். குருநாத் கூட சண்டை போட நீ குருநாத் ஆகணும். ஆனா குருநாத் ஒரே ஒருத்தன் தான். எந்த பகையை தனுஷ் சம்பாதிச்சார்? அவர் பகையை சம்பாதிக்கல, ஆதரவு சம்பாதிச்சிருக்காரு. யாரோட ஆதரவு? பிஜேபி ஆதரவு. இல்ல பிஜேபியோட வருது. கமான், பொங்கல் தான் அது. இந்த விஜயின் வெற்றி கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களின் மனதிலும் முதல்வர் கனவை விதைத்திருக்கிறது. விஜய் ஒருவேளை 26 தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தால் அத்தனை பேரும் தங்கள் கனவுகளை ட்ரங்க் பெட்டியில் போட்டு பூட்டி கட்டில் கடியில் வைத்துவிட்டு சினிமாவுக்கு போயிருப்பார்கள். இது தெரியாம ஓவரா உரண்டை எடுத்துட்டமே. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்திருப்ப. ஏய், உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா இல்லையா? இன்னைக்கு விஜய் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றி ராகவா லாரன்ஸ் மனசுல எல்லாம் முதல்வர் ஆசையை விதைத்திருக்கிறது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவுடன் சிவாஜி கணேசன் வந்தார். கரெக்ட். அதுக்கப்புறம் டி ராஜேந்திரன், ராமராஜன் சொல்லிட்டு பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சரத்குமார் அவரெல்லாம் லேட்டாக வந்தார். பட் நான் சொல்கிறது வந்து அவர் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து சிவாஜி வந்தார்ல, அது வந்து திரும்ப நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், அவரே வந்துட்டார், நம்மளால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் தனுஷ் வந்து அந்த வழியில் வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? உங்களோட கணிப்பு மிகச்சரி. அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. எளிதா சினிமாவை எடுத்துக்கலாம்ப்பா. ஒரு பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா வரிசையா பேய் படம் வரும், பார்த்துருக்கேன். சீசன், அது ஒரு சீசன். அதுபோல இப்போது நடிகர்கள் அரசியலில் இறங்கும் சீசன். சரி, இது என்ன வரவேற்கலாமா? எப்படிப்பா? அவர் ஏன் வரக்கூடாது? அவ்வளோதான், எல்லாரும் வரலாங்க. இதில் என்ன இருக்குது? அரசியல் என்ன பெரிய என்ன கம்ப சூத்திரமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவனுங்க 70 வருஷமாக பார்த்துட்டா அரசியல்லாம் என்ன தெரியுமாடா, அதாவதானே அண்ணன் வந்து 2 வருஷத்தில் தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இதைத்தாண்டா இது இந்த நைட்டு ஃபுல்லாக ஒட்ட வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். Bye.